நாளை கோவை வருகை தர இருக்கின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு வரவேற்பளிக்கின்ற ஏற்பாடுகளை பற்றியெல்லாம் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். காவல்துறையினுடைய கட்டுப்பாடு பல இடங்களில் மிக கடுமையாக இருக்கிறது. பாதுகாப்பு என்பது முக்கியம்தான் என்றாலும் கூட அவரை வரவேற்பதற்கு வருகை தரக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எந்தவித அசௌகரியமும் இல்லாத மாதிரி அவர்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடம் மற்றும் அவரை வரவேற்பதற்கான கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான இடத்தை எல்லாம் காவல்துறை முழுமையான ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்து அந்த இடத்தை மார்க் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தொடர்ச்சியாக எங்களோட மாவட்ட தலைவர், மாநில பொதுச் செயலெல்லாம் காவல்துறை அதிகாரிகளோடு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது விரைவாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இவை இல்லாமல் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கின்ற விதமாக தென்னிந்திய இயற்கை விவசாயிகளுடைய கூட்டமைப்பினுடைய கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொள்வது என்பது இயற்கை விவசாயத்தை முன்னிறுத்தி விவசாயம் செய்கின்ற, விவசாயத்திற்கு புதிய மறுமலர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுக்கும் இது உத்வேகம் அளிக்கும். ஏனென்றால் கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக ரசாயன உரத்தினுடைய பயன்பாடு என்பது மிக அதிக அளவில் இங்கு மண்ணினுடைய தன்மையை, அதனுடைய உயிர் தன்மையை போக்குகின்ற அளவிலே மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த இயற்கை வேளாண்மை என்பது நம்முடைய முன்னோர்கள் 2000 வருடங்களாக நமக்கு அளித்து சென்றிருக்கக்கூடிய கொடை. இந்த காலகட்டத்தில் நம்முடைய மண்ணினுடைய உயிர் தன்மையை பாதுகாப்பதற்கு, இயற்கை விவசாயத்தை நோக்கி நம்முடைய விவசாயிகளை ஆர்வத்தோடு திருப்புவதற்கு நாளை பிரதமர் கலந்து கொள்கின்ற கூட்டம் என்பது ஒரு புதிய உந்து சக்தியை அளிக்கும் என நம்புகிறோம். இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக இவ்வளவு தூரம் வந்து இந்த விவசாயிகளை பிரதமர் சந்திக்கிறார் என்பதே தமிழகத்திற்கான ஒரு பெருமையாக பார்க்கிறோம். ஏனென்றால் தமிழகம் இயற்கை விவசாயத்தில் பல்வேறு புதிய முன்னெடுப்புகளை ஏற்படுத்தி கொண்டு தனக்கென ஒரு தனியிடத்தை கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய இயற்கை விவசாயிகள் இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துவார்கள். அந்த கூட்டமைப்பும் இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து வேளாண் துறை யாரோ பங்கேற்பது தகவலாக கிடைச்சிருக்கு. ஏன்னா முக்கியமான ஒரு பிரைம் மினிஸ்டரே வரக்கூடிய ஈவெண்ட்டு, அது இயற்கை தென்னிந்திய அளவில் இருக்கக்கூடிய அளவில் வந்து விவசாயிகள் பங்கேற்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 விவசாயிகளும் இதில் பங்கேற்கிறாங்க வேளாண்மை. ஆனால் ஒரு மாநில அரசு முக்கியத்துவம் கொடுத்து வரணும்னு நினைக்கிறீங்க, என்ன பிடிக்கும்? இல்லை, பிரதமர் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சிகளில் சில சமயம் மாநிலத்தினுடைய முதலமைச்சரே கலந்து கொள்வதில்லை. நேரடியாக நாங்களே வந்து அது ராமேஸ்வரத்தில் பார்த்தோம். அதற்கு பின்பாக வந்து திருச்சியினுடைய ஏர்போர்ட்டில் கூட பார்த்தோம். முதல்வர் ஊட்டியில் ஒரு தடவை கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் வரவேற்க வரல. அரசியல் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய பிரதமர் வருகின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதல்வர் வரவேற்பது என்பதுதான் ஒரு தகுந்த ஒரு புரோட்டோகாலாக இருக்கும். அதே போல் வேளாண்மைத்துறை அமைச்சர் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் தமிழகத்திற்கு கிடைக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய சார்பிலே நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று சட்டப்பேரவையில் வேளாண்மை துறைக்கென தனியான ஒரு பட்ஜெட்டை இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பின்னால் தாக்கல் பண்ணுறாங்க. நான் கூட வேளாண்மை பட்ஜெட்டுக்கு பின்னால் வந்து பேசும்போது பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுவேன், அதில் கிட்டத்தட்ட 80% அறிவிப்புகள் என்பது மத்திய அரசாங்கத்தோட உதவியோடு தான் நிறைவேற்றுவாங்க. மத்திய அரசோட நிதி எடுத்துக்குவாங்க, அதுக்கு மாநில அரசில் ஒரு பேர் சொல்லி தான் வேளாண்மை துறை பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. இந்த இயற்கை விவசாயம் என்பதை ஊக்குவிக்கிறதுக்காக அறிவிப்புகள் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது மாநில அரசு கூட இந்த மாதிரியான விவசாய அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தினால் தமிழகத்திற்கு அது நல்லது. வருவாய்த்துறை அதிகாரிகள் அடுத்தது முற்போக்கு அமைப்புகள் ஏதோ ஒரு போஸ்டர் எல்லாம் போட்டுருக்காங்க. வழக்கமாக ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிக்கிற போஸ்டரோ இல்லை எந்த போஸ்டர் போட்டால் கூட சட்டத்தின் படி என்ன எதிர்பார்க்கப்படுகிறது, அதை அச்சிட்ட பிரிண்டர் யார், அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறது கட்டாயம் எல்லாரும் தெரிவிக்கணும். அது நான் அடித்தாலும் சரி, எங்கள் கட்சி நிர்வாகிகள் யார் அடித்தாலும் இதுதான், எந்த அமைப்புகள் அடித்தாலும் அதுதான். ஆனால் முற்போக்கு அமைப்புகள் அப்படிங்கிற பேரில் ஒரு போஸ்டர், அது தவறுதலான பொய் பிரச்சாரம், 2 பிரிவுக்கிடையே வன்முறையை தூண்டுகின்ற விதத்திலே, பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற விதத்தில் ஒரு போஸ்டர். பீகார் மக்களோட தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்து மக்களை இழிவுபடுத்துறதுக்காக கருப்பு கொடியாம். கொஞ்ச நாள் இந்த கருப்பு கொடி விஷயத்தெல்லாம் பார்க்காம அப்படியே கண்டுக்காமல் இருந்தாங்க. ஏன்னா நிறைய நிதி உதவியெல்லாம் வர வேண்டி இருக்கு டெல்லியில இருந்துன்னு. இப்போ தேர்தல் வந்துடுச்சு, திமுக எப்படியாவது மக்களோட கோபத்தை திசை திருப்பணும்னா அந்த கருப்பு கொடி, கருப்பு பலூன் எல்லாம் திருப்பி ஆரம்பிக்க முடியுமான்னு
அந்த என்ன சொல்லுவாங்களே பழமொழி, குரங்கு வந்து நான் குட்டி வச்சு சூடு பார்க்குற விதமாக இப்போ இந்த முற்போக்கு அமைப்புகள் அப்படிங்கிறத எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட இதை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. ஏனென்றால் இந்த பிரிவினைவாத அமைப்புகளுக்கு, இந்த முற்போக்கு அமைப்புகளுக்கெல்லாம் பின்னால் யார் இருக்காங்கன்னு பார்த்தா திமுக காரங்க தான் இருக்காங்க, திகாரங்க தான் இருக்காங்க. அதனால் இந்த கருப்பு பலூன், கருப்பு கொடி இந்த மாதிரி விஷயத்தை தமிழகத்தினுடைய அரசு அனுமதித்தால் தமிழகத்தினுடைய முதல்வர் எந்த இடத்திற்கு வந்தாலும், எந்த மாவட்டத்திற்கு வந்தாலும் பிஜேபி காரங்க இதே மாதிரி செய்வாங்க. ஏனென்றால் ஒரு நாட்டின் பிரதமர் வருகின்ற பொழுது, அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பங்களிப்பு கொடுப்பதற்காக வருகின்ற பொழுது, இதை கடுமையான எச்சரிக்கையோடு யார் அந்த நபர்களை என கண்டறிந்து அவர்களை முன்பாகவே கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. பிரதமருக்கு வந்து எங்களோட மாநில பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் அவர்கள் இந்த வரவேற்பு குழுவுக்கெல்லாம் பொறுப்பெடுத்துட்டு, மாநில செயலாளர் திரு நந்தகுமார், இந்த மாவட்டத்தோட தலைவர் திரு ரமேஷ்குமார், பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 மாவட்டத்தோட தலைவர்கள்லாம் ஒருங்கிணைந்து வரவேற்பு ஏற்பாடுகள், கலை நிகழ்ச்சிகள், தனியாக பெண்கள் தனியாக, மகளிர் அணி தனியாக வரவேற்பு, இளைஞர் அணி தனியாக வரவேற்பு, இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகள், குறிப்பாக வந்து நாதஸ்வரம், தவில், பரதநாட்டியம், இந்த மாதிரியான வரவேற்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வரவேற்பு ஏற்பாடுகளில் நாங்கள் 50,000 பேர் கலந்துக்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். பீகார் வெற்றிக்கு பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒன்றிணைச்சு மிகப்பெரிய ஒரு தேர்தல் பணியை வந்து பாஜக கொண்டு வந்துச்சு. அதே போல் தமிழகத்திலையும் அதிமுக, பாமக பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒன்றிணைத்து வரக்கூடிய தேர்தல் சந்திப்பதற்கான பணிகளில் பாஜக இறங்கும். இல்லை, முதல்ல பிரிஞ்சு சென்றேன்னு யாருங்க சொன்னாங்க? எல்லாரும் எங்களோட தாங்க இருக்காங்க. செங்கோட்டையன் ஒன்றவர்கள், டிடிவி தினகரன் போன்றவர்கள், அதெல்லாம் கட்சி தேர்தல் நெருங்க எங்களோட கட்சி தலைமை இந்த விஷயத்தெல்லாம் அணுகும். ஆனால் பீகார் வெற்றிக்கு பின்பாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பீகார் மாதிரியே தமிழ்நாடு வருமாங்கிற ஒரு கேள்வி, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆவல் இருக்குது. இப்போ வந்து அதிமுகவும் சரி, எங்களோட கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் சரி, இந்த வரவேற்பில் கூட அதிமுகவும் சேர்ந்து தான் கலந்துக்கிறாங்க. அதனால் கிரவுண்ட் லெவலில் ஒரு பெரிய உற்சாகம் பீகார் வெற்றிக்கு பின்பாக எங்களோட கூட்டணியில் இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் கிளியாக இருக்கிறது வந்து வெறுமனே திமுக மட்டும்தான். எப்படி வீட்டுக்கு அவங்கள அனுப்புறதுங்கிறத எங்களோட நோக்கமே.